லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மகிமையான கால வேளையை காணும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் அந்த நாளிலே நமக்கு மகிமையின் கர்த்தராய் நம்மை கூட இருந்து நம்மை நடத்துவார். இந்த நாளிலே எபிரெயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான ஒரு வசனம், ஒரு 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 தைரியமான ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பரிசுத்தவான் நமக்கு சொல்லுகிறார். தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், கர்த்தர் நமக்கு சகாயர். தேவ பிள்ளைகளை அவர் நம்ம பயப்படுகிற நாளில் ஆமாம் நமக்கு கர்த்தர் துணையாக இருந்து மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ உதவி செய்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. அதனாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய தைரியம் எப்போ வரும்னா, கர்த்தர் நம்மை விட்டு விலகலை, கர்த்தர் நம்மை கைவிடலை. அவர் கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார்ல. பல நேரத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலை போல இருந்தது, ஆனால் கர்த்தர் கைவிடலைல்ல. நம்மை விட்டு விலகினது போல இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகலை. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வார்த்தை நாம் தியானிக்கும் போது பரிசுத்தவான் சொல்றார், அதனாலே நாம் தைரியம் கொள்ளலாமே. நம்முடைய உள்ளத்தில் தைரியப்படுத்துகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இதுவரை விலகாதிருந்தவர் இனி விலக மாட்டார். இதுவரைக்கும் நம்மை கைவிடாதிருந்தவர் இனிமேல் கைவிட மாட்டார். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் சோர்ந்து போன அந்த இருதயத்தில், உங்கள் கலக்கமடைந்த இந்த இருதயத்தில், உங்கள் கலக்கமடைந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஒரு தைரியம், ஒரு பலன், ஒரு ஆரோக்கியம், ஒரு வல்லமை, ஒரு சத்துவம் உங்களை மூடுவதை நீங்கள் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு எங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை உண்டாக்கட்டும், எங்களுக்குள்ளே ஒரு பலனை உண்டாக்கட்டப்பா. இந்த கால வேளையில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற சோர்வுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. விலகாத கர்த்தர், கைவிடாத என் ஆண்டவர் தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.